நமஸ்காரம். வாஸ்து பயணத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்துப்படி வீடு அமையணும், இல்லை வாஸ்து சாஸ்திரத்தில் வாடகை வீட்டிலேருந்து ஒரு நல்ல வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீட்டுக்கு போகணும், இல்லை வாஸ்து பலம் பொருந்திய ஒரு நல்ல வீடை நம்மளே கட்டி குடி போகணும். இந்த விஷயங்களுக்கு அவசியம் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அதே போல் வாஸ்து சாஸ்திரம் நல்லபடி நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம் பண்ணணும். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வாஸ்து கன்சல்டன்ஸு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அதை நீங்கள் பார்த்து குழப்பிக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சில வாஸ்து கன்சல்டன்ஸ் பிரதானமாக பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த மிட் நைட்டில் உட்காந்து யூடியூப் பார்க்குறது, அதுவும் எஸ்பெஷலி வாஸ்து சாஸ்திரம் குறித்து, ஜோதிடம் குறித்து பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம தோய்ந்து போகிறது. இந்த விஷயங்களில் முதல் விஷயமாக பிரதானமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலையும் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி வாஸ்து வேலை செய்யாமல் போய் அதில் நம்ம பண நஷ்டம் மட்டும் இல்லாமல் மன நஷ்டமும் அடைஞ்சு தோற்று போகிறது அப்படின்றது வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயம். தயவுசெய்து நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய, நம்முடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு சாரார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா விஷயத்தையும் இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் அப்படின்றது கொண்டு வரது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர் கூட. நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் சொல்கிறதும், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா, வாஸ்து டெஃபினட்டாக உங்களை முன்னேற்றும். வாஸ்து வில் மேக் யூ வின் டெஃபினெட்லி, பட் நாட் இமீடியட்லி. ஒரே நாளில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படும். இதுதான் தாரக மந்திரம். அப்போது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை அவசியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீடு அமையணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், பிரதானமான சூரியனை, அதிகாலை உதிக்கின்ற சூரியனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். சூரியன் இல்லாமல் எந்த ஒரு விஷயம், அது ஜோதிடமாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய வாஸ்து சாஸ்திரமாக இருக்கட்டும், எந்த விஷயமே வேலை செய்யாது அப்படின்றது ஒரு கண்கண்ட நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகையால் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது, நமஸ்காரம்னா நீங்கள் இந்த யோகாஸில் பண்ணுறதுன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நேக்கட் ஐனால் சூரியனை அதிகாலையில் அந்த ரெட் ஆரஞ்சு பால் ஒரு 6 to 6:30 இருக்கக்கூடிய நமக்கு உதிக்கின்ற சூரியனை நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய உடம்புல இருக்க உஷ்ணத்தை கம்மி பண்ணணும். உடம்புல இருக்க உஷ்ணத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்தா நிச்சயமாக நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தை பயணத்தில். அதே போல் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள், பயன்படுத்தாத தேவையில்லாத பொருட்கள் 45 நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கொடுக்கும். அது நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு அந்த பாசிட்டிவ் விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்டக்கலாக இருக்கும். ஸோ ஆகையால் பழைய பொருட்கள், பயன்படுத்தாத தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி விடுங்கள். அது எந்த விஷயமாக இருந்தாலும், நீங்கள் பரணை மேலே போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோர்லேயே வச்சுருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் எனக்கு யூஸ் பண்ணியிருந்தோம், இல்லை என்னுடைய ஃப்யூச்சர் டேஸில் என்னுடைய பசங்களுக்கு நான் இதை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதி எந்த ஒரு விஷயத்தை வச்சுருந்தீங்கனாலும் அதை தயவுசெய்து அப்புறப்படுத்திடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி வாஸ்து சாஸ்திரத்தில். இந்த விஷயங்கள் மிக மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் தூசி படிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை லேசாக எடுத்துக்காதீங்க. அந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அது படிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு தூசி தட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தொய்வு, உங்களுடைய லேசினஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமைந்துவிடும். தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீர்கள்.
எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், இல்லை ஒரு ஆளை வச்சாவது தயவுசெய்து ஒரு சனிக்கிழமைகளோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் அந்த விஷயத்த அப்புறப்படுத்தி க்ளீனாக வச்சுக்கோங்க வீடை. க்ளீன்லினஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் வாஸ்து சாஸ்திரம். அதான் க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த நல்ல விஷயத்த கொடுக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட், அதாவது ரெஸ்ட் ரூம் இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த பாத்ரூம், டாய்லெட், இதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கரை படிந்து தண்ணி சொட்டுகின்ற அளவுக்கு, அதாவது டேப்லேருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அங்கே இருக்க வாஷ் பேசின்ஸை க்ளீன் பண்ணாமல் வைக்கிறது, அங்கே வந்து பழைய துணிகள், அதாவது நம்ம குளிச்சுட்டு நேற்று உடுத்தி கொண்ட துணிகளை அந்த பாத்ரூமில் போடுறது, அப்படியே விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்குறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. அந்த விஷயத்தை தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் உங்களுடைய டாய்லெட், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல மனம் கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதை க்ளீன் மட்டும் செய்தால் போதாது, ஒரு நல்ல நறுமணம் வீசுகின்ற ஒரு இடமாக மாற்ற அதுக்கு ஒரு நல்ல அரோமாவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ளேவரான ஒரு ஃபெனாயிலோ இல்லை ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரோ போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே அகல் விளக்கை பாத்ரூம் டாய்லெட்டில் கூட ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த டாய்லெட் பாத்ரூமை கொஞ்சம் க்ளீனாகவும், அங்கே தான் வந்து செழிப்பு அப்படின்றது, செல்வம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நமக்கு தோணக்கூடிய ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் பிறந்து அதை செல்வமாக மாற்றக்கூடிய ஒரு அறிவு அப்படின்றது நமக்கு பிறக்கக்கூடிய இடம். அந்த இடத்த கொஞ்சம் நல்லபடி கவனம் கொடுத்து பத்திரமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலை வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலை. அந்த இடத்துல குப்பைகளை எடுத்துன்னு போய் அது சேர்த்து வைக்கிறது. இப்போ ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெண்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருந்தாலும், இல்லை வேலைக்குன்னு யாராவது நீங்கள் வச்சுருக்கீங்க, மெய்டு யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அவங்கள கூட கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி எல்லா குப்பைகளையும் சேர்த்து குவிச்சு வடகிழக்கில் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. இது வந்து நான் முக்கால்வாசியான வீடுகளில் கன்சல்டேஷன்ஸ்க்கு போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வந்து டஸ்ட்பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வடகிழக்கில் தான் வச்சுருப்பாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங் அண்ட் நாட் என்கரேஜபிள். அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிங்க. வடகிழக்கு மூலையில் எந்த ஒரு காரணம் கொண்டும் உங்களுடைய குப்பைகளை சேர்த்து டஸ்ட்பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பாதிக்கப்படுறது உங்களுடைய ஆண்மகன் தான் பாதிக்கப்படுவார். அது வந்து கணவனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தலைச்ச குழந்தையாக இருக்கலாம். இது வந்து நம்ம பாதிப்படையாமல் அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வடகிழக்கு மூலை அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக க்ளீனாக கிளட்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பாரமான வெயிட் இல்லாத பொருள்கள் இருக்கிறபடி நீங்கள் வச்சுக்கிறது மிக மிக சிறந்தது. தென்கிழக்கு மூலை அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கான மூலையாக இருந்தாலும் அங்கே தான் நம்மளுடைய கிச்சன், சமையல் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கேஸ் ஸ்டவ்வும் சரி, நம்மளுடைய மேடையும் சரி. ஏன்னா நம்ம அது கிழக்கு சார்ந்து நம்ம அந்த மேடையை வைக்கிறோம். கிழக்கு சார்ந்து தென்கிழக்கில் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கணும். அது கேஸ் ஸ்டவ்வாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் திருப்பி வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் அதை மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய எவ்ரிடே ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத பார்த்துக்குங்க. நீங்கள் போய் இன்றைக்கி போய் ரிட்டையர் ஆகிறீங்க, நீங்கள் பெட்டில் போய் படுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிங்க்கும் கேஸ் ஸ்டவ்வும் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கை. நல்ல உறக்கம் அப்படின்றது வந்து வேணும், நல்ல பணப்புழக்கம் அப்படின்றது ஒரு வேணும் அப்படின்னா இது ரெண்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தென்கிழக்கு கேஸ் ஸ்டவ்வும் சரி, உங்களுடைய தென்கிழக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய வடகிழக்கு சிங்க்கும் சரி, இதை க்ளீனாக வச்சிங்க, நிச்சயமாக பர்ஃபெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்துடும். அதே போல் தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எக்காரணம் கொண்டு உணவு பரிமாறுறதோ, உணவு உண்பறதோ, அங்கே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதோ மிக மிக தவறான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. இது நான் குழந்தைகளுடைய டே டு டே லைஃப்பில் நான் கன்சல்டேஷன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் உட்காந்து அவங்களுடைய லேப்டாப்போ ஐபேடோ உட்காந்து விளையாடுறத நான் பார்க்குறேன். விச் இஸ் வெரி ராங். அங்கே அதே மாதிரி அவங்க அதே பழக்கத்தில் அந்த இடத்துலையே உட்காந்து அவங்களுடைய காலை உணவோ மதிய உணவோ சாப்பிட்றத நான் கண்கூட பார்க்குறேன். விச் இஸ் ராங். அந்த விஷயத்தை மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க பேரண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும், ஆணும் வேலைக்கு செல்கிறார், பெண்களும் வேலைக்கு செல்கிறாங்க.
அவங்க எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற நாட்களில் தான் வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக பையன் எப்படியாவது கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்க பெட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் பெட்டில் உட்காந்து விளையாடினாலும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, கொஸ்டின் பண்ணுறதில்ல, விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். அதை மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க, தயவுசெய்து கூர்ந்து கவனியுங்கள். அதே போல் வடமேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் பாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் வடமேற்கையும் ஒரு பெட்ரூமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பெட் காட் அது வந்து வெயிட்டாக இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய காட் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கணும் கம்பேர்ட் டு வடமேற்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய காட். அது ஒரு கெஸ்ட் ரூமோ இல்லை சில்ட்ரன் ரூமோ படுக்கிற அறையாக இருந்தாலும் அந்த ரூமில் இருக்கக்கூடிய காட் வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக வாஸ்து சாஸ்திரம் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வாஸ்து புரிஞ்சிடும். நிச்சயமாக அதனுடைய வேலை உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா ஹால், அந்த வரவேற்பறை அப்படின்றது வந்து நம்மளுடைய வாசல் வந்து வடக்குன்னா கிழக்கு ஒட்டி வந்துடும், அதே போல் கிழக்கு அப்படின்னும்போது வடக்கு ஒட்டி வந்துடும். இதுதான் பெஸ்ட்டான வாசலும் கூட. அந்த பட்சத்தில் வரவேற்பறை அப்படின்றது வந்து நமக்கு வடக்கு கிழக்கு சார்ந்து வந்துடும். இந்த வரவேற்பறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் அது வீடாக இருக்க பட்சத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சோஃபா அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இது வந்து ஒரு எங்களுடைய ஒரு நீண்ட நெடிய ரீசர்ச்க்கு அப்புறம் சொல்கிறேன். நான் இந்த சோஃபா அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து வாங்கி போடாதீர்கள். 4 சேர் வாங்கி போட்டுங்க, அதில் 4 பேர் உட்காரட்டும். இல்லை 40 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தேவையான பாய்கள் விரித்து விடுங்கள். இல்லை அதற்கு உங்களுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு 10-15 சேர் கூட வாங்கி போட்டுங்க. சேரில் அமர்ந்து உட்காந்து பேசிட்டு தாராளமாக போட்டு. இது ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோஃபா, ரிக்ளைனர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம் தவிர்த்து விடுவது, வாங்காமல் அழகுபடுத்தி வைப்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த சோஃபாவில் நீங்கள் உட்காரீங்க அப்படின்னும் பொழுது ஒரு லேசினஸ் நிச்சயமாக க்ரியேட் ஆகும். அது ஒரு 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 நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை நிச்சயமாக கொடுக்கும். இல்லை சார், நம்ம கெஸ்ட்டு தான் வராங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரணும், நல்லா குஷன்டாக இருக்கணும், நமக்கும் கொஞ்சம் நம்முடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது நமக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும், அதை நம்ம காமிக்கும் பொழுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சொல்லலாம். இது ஏன்னா நிறைய பேர் சொல்லி என் காதில் கேட்டிருக்கேன். பட் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து வீட்டில் எப்பயுமே இந்த ரிக்ளைனர்ஸில் அதே போல் சோஃபாவில் நீங்கள் உட்காரிங்க அப்படின்னா உள்ள கம்ஃபர்ட்டோட கீழே அமர்ந்து அந்த சோஃபாவில் போகும்பொழுது நீங்கள் வந்து ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி ரிக்ளைனர்ஸ் சொல்கிறேன், அது நமக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஈஸி சேர் பெரியவங்க வயது முதியவங்களுக்கு தேவைப்படுகிறது. வீட்டில் வயசானவங்க இருக்கா அப்படின்னா கூட ஒரு ஈஸி சேர் வாங்கலாம். அது கூட நான் 60-70 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு கீழே இருக்கவங்க எந்த நேரமும் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து வீட்டில் போட்டு அடைச்சி எல்லாருடைய எனர்ஜியும் உங்களுடைய ஒரு சுறுசுறுப்பையும் கெடுத்துக்காதீங்க. தயவுசெய்து எப்பயுமே சுறுசுறுப்போடு இருக்கணும், உழைச்சி கொண்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 கால் உள்ள ஒரு சேரை பயன்படுத்தி அதில் அமர்ந்து எழுந்துக்குங்க. அந்த நிறைய வீட்டில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடு சின்னதாக இருக்கும், அதனால் ஹால்லேயே டைனிங் டேபிள் போட்டுருவாங்க. அதுவும் கிழக்கு சார்ந்து போடுவாங்க. ஏன்னா தென்கிழக்குலேருந்து அப்போ தான் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னு. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். அகைன் ஐ சே, ப்ளீஸ் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். வடக்கு சார்ந்தோ கிழக்கு சார்ந்தோ தயவுசெய்து பலுவான பாரமான பொருட்களை தயவுசெய்து வைக்காதீர்கள். இந்த டைனிங் டேபிள் அப்படின்றது வந்து தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ இருக்கிறது நல்லது. கிச்சனை ஒட்டி இருக்கலாம், இல்லை கிச்சன் உள்ளே கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பெருசு அப்படின்னா. தயவுசெய்து உங்களுடைய வரவேற்பறைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அது வந்து நிச்சயமாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டாக்கும். அதே போல் நிறைய இடத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு தவறுனா, வரவேற்பறையில் ஒரு பெரிய பிராஸ் இல்லை காப்பர் இல்லை ஒரு பித்தளையாக கூட இருக்கலாம், சில்வராக கூட இருக்கலாம். அந்த பெரிய பாத்திரத்தில் அதில் ஃபுல்லாக நீரை நிரப்பி, அதாவது தண்ணீரை நிரப்பி
அதில் வந்து பூக்களை வைப்பாங்க. அது எங்கே வைப்பாங்க அப்படின்னா, அந்த ஹாலுடைய பிரம்மஸ்தானத்தில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வடகிழக்கில் வைப்பாங்க. இது செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக தவறு. இந்த விஷயத்தை தயவுசெய்து செய்யாதீங்க. இதனால வந்து நிறைய பேர் நான் யூடியூப்லேயும் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பணத்தை வந்து அபரிவிதமாக ஈர்க்கும் அப்படின்னு. நிச்சயமாக இந்த தவறை செய்யாதீர்கள். வடகிழக்கில் இல்லை பிரம்மஸ்தானத்தில் இந்த மாதிரியான வெயிட்டோ நீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தயவுசெய்து வைக்காதீர்கள். ஹால் அப்படின்ற ஒரு விஷயம், வரவேற்பு அறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே உங்களுக்கு வடக்கு கிழக்கு சார்ந்து வருது அப்படின்னா அதை வந்து வெயிட்லெஸ்ஸாக ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சார் இப்போ தெற்கு மேற்கில் வந்தால் நம்ம வந்து வெயிட்டோடு வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் நிறைய பேருடைய வீட்டில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்தவங்க அவங்களுடைய வீட்டில் ஹால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வடமேற்கு மேற்கு சார்ந்து வரக்கூடிய வாசலில் வடக்கு ஹால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் பொருளாதாரத்தில் சொல்கிறேன். ஆனால் தென்மேற்கு தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ அவங்களுக்கு என்ட்ரி வந்து அதில் ஹால் இருக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து தான் கொண்டு வந்து சேர்க்குது. சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் இதுதான் அவங்களுக்கு தீர்வாக இருக்குது. தென்மேற்கு தெற்கு மேற்கு சார்ந்து தயவு செய்து உங்களுடைய ஹாலை வச்சுக்கிறது அப்படின்றது அவாய்ட் பண்ணிவிடுங்க, தவிர்த்துடுங்க. இது மிகப்பெரிய சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். தென்கிழக்கில் வச்சுக்கலாமா கிழக்கு சார்ந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அகெயின் அது வந்து ஒரு நெருப்புக்குரிய இடம். அந்த இடத்துல வைக்கிறதும் தவறு. அதை விட 2 பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு கிழக்கு வடக்கு சார்ந்து இருக்கிறது பெஸ்ட். வடமேற்கு வடக்கு சார்ந்து இருக்கிறது தி பெஸ்ட். ஆகையால் வரவேற்பறை மேக்ஸிமம் கிளட்டர்ஸ் இல்லாமல் டம்ப் இல்லாமல் வச்சுக்கிறது வீட்டில் சால சிறந்தது. உங்களுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வரவேற்பறையில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் மேஜைகள் இருக்கிறது சால சிறந்தது. மற்றது அதை தவிர்த்து ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக வடக்கு கிழக்கு சார்ந்து வரும்பொழுது அதாவது வடமேற்கு சார்ந்து வரும்போதும் இருக்கிறது சால சிறந்தது. பெரிய வளர்ச்சி அப்படின்றது வந்து இந்த வடக்கு கிழக்கு சார்ந்த வரவேற்பறை நிச்சயமாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அதே போல் வடமேற்கு வடக்கு சார்ந்தும் கொண்டு போய் நிறுத்தும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவிழியே சனம் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் திருவிழியே சனம் சனம் சனம்.